ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு என்ன செய்தி எடுக்க போகிறேன்னு ஓரளவு கெட்ச் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் கெட்ச் பண்ணது கரெக்டாக இருக்குதான்னு செய்தி நேரத்தில் பார்த்துக்குங்க. இப்போ நீங்கள் கெட்ச் பண்ணிக்கோங்க என்ன செய்தி எடுக்க போகிறேன்ட்டு. செய்தி போகும்போது கரெக்டாக இருந்ததுன்னா டிக் பண்ணிக்கோங்க, தப்பாச்சுன்னா பத்தியா கொஞ்சம் தப்பு கோட்டை விட்டுட்டேனே அப்படின்னு சொல்லி சரி பண்ணிக்கோங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வாசிக்கப்பட்ட இந்த வேத பகுதியில் 10வது வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிக்கலாமா? அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தாள். அவன் ஊழியக்காரன் அந்த விதவையை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்திலே எனக்கு கொண்டு வா என்றான். இப்போ நம்ம பார்க்க போகிற செய்தி என்னன்னு சொன்னால், இங்கே 2 பேரை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று ஊழியக்காரனாகிய எலியா, இன்னொன்று சாரிபாத்தில் இருக்கிற ஒரு ஏழை விதவை. அவங்க விதவைங்கிறது பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். அவங்களுக்கு அடுத்தது வாழறதுக்கு வழியே கிடையாது. அவர் சொன்ன பிறகு அந்த அம்மா சொல்கிறாங்க, கவனிங்களேன், 11 நினைக்கிறேன், வாசிங்க. அதற்கு அவள், கவனிங்க, எங்கள் வீட்டுக்குள்ள இருக்கிற பானையில் ஒரு பிடி மாவும் கலையத்தில் எண்ணெய் பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெயும் அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகி கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு 2 விறகுகளை பொறுக்குகிறேன் என்றார். இப்போ சூழ்நிலை என்னன்னு தெரிஞ்சிச்சு. வறுமை, 3 வருஷமாக மழை இல்லை. மழை இல்லாதனால நதியெல்லாம் காஞ்சி போச்சு, தண்ணியும் கிடையாது. தண்ணி இல்லாத காஞ்சி போனதுனால இப்போது வேறு வழி இல்லாமல் இருந்த எல்லாம் செலவஞ்சு போச்சு. கொஞ்சம் ஒரு புடி மாவு இருக்குது, கொஞ்சம் கலையத்தில், அதாவது எண்ணெய் பாத்திரத்தில், எண்ணெய் பாட்டிலில் எண்ணெய் இருக்குது, கொஞ்சம் எண்ணெய் இருக்குது, கொஞ்சம் மாவு இருக்குது. ஒரு அடை சுடலாம், அந்த அளவுக்கு தான் இருக்குது. அதுதான் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்கிறாங்க. அவர் என்ன சொல்கிறாரு, சரி அப்படின்னா அதில் முதல்ல ஒரு அடையை சுட்டு, கொஞ்சம் புடி மாவு தான் இருக்குதுன்றாங்க. புடி மாவு எவ்வளோ சொல்லலாம், ஆனால் அதில் அவர் சொல்கிறாரு, புடி மாவில் முதல் அடையை எனக்கு சுட்டு கொடு அப்படின்னு கேட்குறாரு. நீங்களா இருந்தால் என்ன சொல்லுவீங்க? இருக்கிறதே ஒரு புடி மாவுன்னு சொல்கிறேன், நீ சும்மா உனக்கு ஒரு அடை சுட்டு கொடுன்னு கேட்குறியே அப்படின்னு கேட்டிருப்பீங்களா? ரட்சிக்கப்பட்ட பேர் கேட்டிருக்க மாட்டீங்க, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னே கட்டாயம் கேட்டிருப்பீங்க. ரட்சிக்கப்பட்ட பிறகு அவர் தேவனுடைய ஊழியக்காரன்னு தெரியுது, நீங்களும் ரட்சிக்கப்பட்டுட்டாயிடுச்சு. ரட்சிக்கப்பட்ட பிறகு தேவனுடைய ஊழியக்காரர் கேட்குறாருன்னா ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணிட்டுருப்பீங்க? கட்டாயம் கொடுத்துட்ருப்பீங்க. ஆனால் அதே சம்பவம் தான் இங்கே நடக்குது. ஏன் அப்படின்னு சொன்னால், அவருக்கு 3 வருஷம் 6 மாதம் மழை பெய்யாதுன்னு சொல்லி ஆகாப் ராஜா கிட்ட சொல்லிட்டார். சொன்ன உடனே அவர் நேராக நீ போய் கேரித்து ஆற்றங்கரையில் போய் ஒரு சூற சைடில் போய் உக்காந்துருன்னு சொன்னார். அங்கே போய் அவன் உக்காந்துக்கினான், படுத்துக்கிட்டான். வேலைக்கு வேலை சாப்பாடு வருது. ஆற்றுல தண்ணி வத்துற வரலும் ஒரு காகத்தை கொண்டு சுட சுட கறியும் அப்பமும் அவருக்கு சேருது. 3 வேலையும் சாப்பாடு கிடச்சிடுது. ஆற்றுல தண்ணி குடிச்சிட்டாரு. திரும்பி சூற செடி கீழே படுத்துக்கிறாரு. இப்படியே அவர் காலம் போச்சு. 7வது வருஷத்தில் பாருங்கன்னா ஆற்றுல தண்ணி வற்றி போன பிறகு இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, தண்ணி வத்திடுச்சு, இப்போ அவருக்கு போஷிக்கணும் இல்லை, அவருக்கு சாப்பாடு கொடுக்கணும்ல. அப்போ என்ன சொல்கிறேன், நீ எழுந்து சாரிபாத்துக்கு போ, அங்கே ஒரு விதவை கிட்ட நான் சொல்லியிருக்கிறேன் உனக்கு சாப்பாடு கொடுக்க சொல்லி, நீ போ அங்கே போன்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் தான் அவர் கரெக்டாக போனார். அது ஏற்கனவே தேவன் அவங்கள ஆயத்தப்படுத்தினார்.
இருக்கிறவங்களை ஆயத்தப்படுத்தல, இல்லாதவங்களை தேவனுக்கு உண்மையானவங்களை. அங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? நீ இல்லைன்னு சொல்லலாம், ஆனால் நீ தேவனுக்கு உண்மையாக இருந்தினா உன்னையும் போஷிப்பார், உன்னை நம்பி வர்றவங்களையும் உன்னை போஷிக்க வைப்பார். அல்லேலூயா. அதுதான் தேவனுடைய பெரிய ஸ்லாக்கியம். உன்னையும் போஷிப்பார். நீ அதுக்கு நீ அவர் பேரில் இருக்கிற நம்பிக்கை தான் முக்கியம். அந்த நம்பிக்கையோடு கூட இந்த ஏழை விதவை ஆயத்தப்பட்டு இருந்தாங்க. விறகு பொறுக்கி காட்டு செத்து போயிடலாம், இதுக்கப்புறம் இன்னத்தை வாழ்ந்து என்ன பண்ண போகிறோம், யாரும் இல்லை, துணை இல்லை, எல்லாம் விட்டாச்சு, எல்லாரும் விட்டாங்க, இருந்த துணை எல்லாம் போயாச்சு, நானும் என் பிள்ளையும் மட்டும்தான் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்தாச்சு. அந்த நேரத்தில் தான் எலியாவை போஷிக்க சாரிபாத்து விதவையை தேவன் ஆயத்தம் பண்ணார். சாரிபாத்து விதவையை காப்பாற்றுறதுக்கு எலியாவை அனுப்பினார். அல்லேலூயா. 2 சம்பவங்களை இங்கே நடத்துகிறாருங்க. ஒன்று, சாரிபாத்து விதவை செத்து போகிறதுக்கு தயாராகிட்டாங்க, அவங்கள காப்பாற்றுறதுக்காகவும். 2வது, எலியாவுக்கு சாப்பாடு இல்லை, தண்ணியும் கிடையாது, அவரை போஷிக்கிறதுக்காகவும். 2 ஒரே நேரத்தில் 2 காரியங்களை தேவன் நிறைவேற்றி கொடுக்கிறார். அல்லேலூயா. இப்போ நான் சொன்ன வரல நீங்கள் என்ன பிரசங்கம்னு புரிஞ்சிட்டிங்களா? இன்னும் இல்லை. சரி, என்ன விஷயம்னா, அவ்வளோ நேரம் யாரை பற்றி பேசணுன்னா சாரிபாத் விதவையை பற்றி தான் பேசினேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது சாரிபாத் விதவையை பற்றி தான். அதாவது வேதத்தில் பாருங்களேன், இந்த அம்மா ரொம்ப முக்கியமானவங்களாக இருக்கிறாங்க. இந்த சாரிபாத் ஏழை விதவை ரொம்ப முக்கியமானவங்களாக இருக்காங்க. ஏன்னா எலியாவையே போஷிக்கிற, சாப்பாடு கொடுக்குற அந்த இடத்துல தேவன் அவங்கள வச்சிருக்கிறார். அல்லேலூயா. எலியா பெரிய தீர்க்கதரிசிங்க, சாதாரணமாக யார் வீட்டுக்கும் போக மாட்டார். அப்படிப்பட்ட பெரிய ஊழியக்காராகிய எலியா தீர்க்கதரிசியே போஷிக்கிற பக்குவத்தை, ஞானத்தை, கிருபையை தேவன் இந்த சாரிபாத் விதவைக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இது எல்லாருக்கும் கிடைச்சதா? சாரிபாத்தில் இருக்கிற எல்லாரும் அந்த அம்மா ஒட்டி தான் விதவியாக இருந்தாங்களா? நிறைய பேர் இருந்திருப்பாங்க, நிறைய பணக்காரர் இருந்திருப்பாங்க, ஏழை இருந்திருப்பாங்க, எல்லாரும் இருந்திருப்பாங்க. ஆனால் இந்த அம்மா கர்த்தர் பேரில் நம்பிக்கை உள்ளவங்களாக இருந்திருக்கிறாங்க. அல்லேலூயா. இந்த அம்மா சொல்லும்போது, ஊழியக்காரர் சொல்லும்போது அந்த அம்மா சொல்கிறாங்க, உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தில் சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உன்னுடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமம் அப்படின்னு சொன்னால், அப்போ இந்த அம்மாவுக்கு கர்த்தரையும் தெரியுது, எலியாங்கிற ஊழியக்கார் எலியாங்கிறதும் தெரியுது. சில பேர் வீட்டுக்கு போனோம்னா நம்ம ஊழியக்காரர் நம்மளாம் சொல்லி தான் தெரிய வைக்கணும். ஆனால் விசுவாசிங்க வீட்டுக்கு போனால் நம்ம ஊழியக்காரன்னு சொல்ல வேண்டியதில்லை. அப்போது இவர் கேரியத்தில் இருக்கார், இவங்க சாரிபாத்தில் இருக்காங்க. அப்படியானா இவரை தெரிந்த அறிமுகமான அறிந்திருக்கிற ஒரு விதவை இங்கே தேவன் ஆயத்தப்படுத்துகிறார். அல்லேலூயா. இந்த அம்மா பேர் என்ன? அதான் பேரேவா? பேர் என்னன்னு தான் கேட்டேன். பேரு சொல்லப்படவில்லை. இதுதான் முக்கியமான விஷயம். இதை தான் இன்னைக்கு நான் செய்தியாக சொல்ல போகிறேன். அதாவது வேதத்தில் முக்கியமான பெண்ணாக, ஸ்திரீயாக இந்த அம்மா காணப்படுறாங்க. ஆனால் பேர் சொல்லப்படவில்லை. பேர் சொல்லப்படாத, வேதத்தில் பேர் சொல்லப்படாத பிரபலமான முக்கியமான பெண்களை குறித்து நாம் இன்றைக்கு வேதத்தில் வாசிக்க போகிறோம். அதாவது வேதத்தில் முக்கியமானவங்க, ஆனால் அவங்களுக்கு பேர் சொல்லப்படவில்லை, பேர் இல்லை. அதனால தான் 10வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கே சாரிபாத் ஊர், அது விதவை. அப்போ அந்த அவங்க பேர் என்னன்னா, ஊர் பேர் கிடையாது, ஊர் பேர் தெரியுது. அவங்களுக்கு சாரிபாத் விதவை அப்படின்னு நம்ம பேர் சொல்கிறோம். ஆனால் அவங்க செய்த காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த பஞ்சம் தீரும் வரை எலியாவை அவங்க போஷித்தாங்க. அவங்களும் பஞ்சத்தில் சாகாதபடி காப்பாற்றப்பட்டார்கள். அல்லேலூயா.
இதுக்கு காரணம் என்னவா இருக்கும்? நீங்க உங்களை கர்த்தர் காப்பாற்றணும்னா காரணம் என்னவா இருக்கணும்? நீங்கள் உங்களை வந்து கர்த்தர் காப்பாற்றணும்னா என்ன காரணமா இருக்கணும்? அவர் மேல நம்பிக்கை இருக்கணும், அவரை நேசிக்கணும், அப்புறம் அவ்வளோதான் விசுவாசிக்கணும். ரொம்ப இப்போதான் முக்கியமான வார்த்தைக்கு வந்தீங்க. விசுவாசிக்கணும், நம்பணும், உண்மையா இருக்கணும். இது எல்லாம் முக்கியமான விஷயம். இப்போ அப்படியானா இந்த சாரிபாத் விதவை நம்பி இருக்கிறாங்க, நேசித்து இருக்கிறாங்க, விசுவாசித்து இருக்கிறாங்க, உண்மையா இருந்திருக்கிறாங்க. அல்லேலூயா. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா வெக்ஸ் ஆயிட்டாங்கன்னா, சில பேர் பார்த்தீங்கன்னா விரக்தி ஆயிட்டாங்கன்னா, போ இன்னும் வாழ்ந்து அப்படின்ற ஒரு விரக்தி வந்துடும். நீங்கள் யோபு சரித்திரத்தில் பார்த்தீங்கன்னா யோபுனுடைய மனைவி விரக்தி அடைகிறாங்க. ஏன் அப்படின்னா 7000 ஆடு போச்சு, 3000 ஒட்டகம் போச்சு, 500 ஏர்மாடு போச்சு, 500 கழுதை போச்சு, பெத்த பிள்ளைங்க 10 பேரும் செத்து போயிட்டாங்க. யாராக இருந்தாலும் விரக்தி வரதான் செய்யும். அவ்வளோ வேலைக்காரர் இருந்தாங்க, ஒரு ஊரே வேலைக்காராக இருந்தாங்க. அவ்வளோ வேலைக்காரும் போயிட்டாங்க. இருக்கிறது இவர் பொண்டாட்டியும் மட்டும்தான் நிற்கிறாங்க. விரக்தி வருமானா கட்டாயம் வரும். விரக்தி வந்தது. வந்த உடனே அந்த அம்மா சொன்னாங்க, அவரை பார்த்து எந்த ஐயாவுக்கும் நோய் வந்துடுச்சு. அப்போ தான் அந்த அம்மாவுக்கு ரொம்ப விரக்தி ஆயிடுச்சு. என்ன சொன்னாங்க? ஆமாம், இன்னும் உத்தமத்தில் நிற்க போறியாங்காட்டியும் தேவனை தூஷி செத்து மடி, ஜீவனை விடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த உச்சக்கட்டம் போகிறதுக்கு காரணம் விரக்தி தான். நம்ம லைஃப்பில் கூட நிறைய நேரத்தில் நம்ம விரக்தி அடைகிறது உண்டு. இன்னத்தை வாழ்ந்து ஒரு பக்கம் வியாதி, ஒரு பக்கம் பிரச்சனை, ஒரு பக்கம் வறுமை, ஒரு பக்கம் கஷ்டம், ஐயோ முடியலையே அப்படிங்கிற விரக்தி உச்சக்கட்டத்துக்கு நீங்கள் போகிறீங்கன்னு சொன்னால் அதுக்கு அவசியமே இல்லை. நீங்கள் கர்த்தரை முழுமையாக நம்பினீங்கன்னா அவர் உங்களை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. இந்த சங்கீதம் 23 நீங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். கர்த்தர் ஒன்று கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். அவ்வளோதான். அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். அதனால் நான் என்ன பண்ண மாட்டேன்? தாட்சி அடையவே மாட்டேன். விரக்தி வருமா இப்போ? அப்போ என்ன காரணம்னா, விரக்தி வர்றதுக்கு காரணம் நம்முடைய நம்பிக்கை குறையும் போது நமக்கு விரக்தி ஏற்படுகிறது, வெறுமை ஏற்படுகிறது, வறுமை ஏற்படுகிறது, உச்சக்கட்டத்துக்கு போயிடுறோம். வறுமையின் விரக்தியின் உச்சக்கட்டத்துக்கு போயிடுறோம். அப்போ தான் எல்லாத்தையும் வெறுத்துடுறோம். வாழ்க்கை என்ன வாழ்க்கை, அது என்ன அது, இது என்ன இது, ஏசு என்ன ஏசு, சாமியை கும்பிட்டு கொடுத்தா என்ன பிரயோஜனம், சர்ச்சுக்கு வாரம் போய் கொடுத்தா என்ன பிரயோஜனம், ஒன்றும் இல்லை. விரக்தியின் உச்சக்கட்டம் இது. இந்த விரக்தியின் உச்சக்கட்டம் போகிறதுக்கு காரணம் நீ ஒன்றும் சரியா கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் என்று அறியவில்லை. அல்லேலூயா. இந்த வசனத்தின்படி கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடையேன். நீ கர்த்தர் உனக்கு மேய்ப்பராய் இருந்தா தாட்சி என்பது உன் வாழ்க்கையில இல்லை, இல்லவே இல்லை. அல்லேலூயா. அதுக்கு அடுத்த வசனம் பாருங்களேன். போதும் போதும் போதும். அவரு நீ ஆடு, அவரு மேய்ப்பர் அப்படி நினைச்சுக்கோங்க. நீங்க ஆடா இருந்தா உங்களை புல்லுள்ள இடங்கள்ல மேய்ப்பார். அதே நீயா இருந்தீன்னா உன்னை என்ன கொடுத்து உன்னை போஷிக்கணுமோ அதை கொடுத்து போஷிக்கிறவர் தான் நீ ஆராதிக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. என்ன செய்யறாரா? புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறார். அமர்ந்த தண்ணீர், அதாவது அமர்ந்த தண்ணி, அதாவது என்ன, தெளிந்த நீரோடை, அதாவது ஆத்துல போற தண்ணி கலங்கி இருக்கும். அல்லேலூயா. அந்த தண்ணியை உனக்கு கொடுக்கல, அமர்ந்து தெளிந்த நீரை கொண்டு போய் காட்டுகிறார். அல்லேலூயா. அதுக்கு அடுத்தது சொல்றாரு பாருங்களேன். அது மட்டும் இல்ல, என் ஆத்துமாவை தேற்றுகிறதே அவர்தான். அல்லேலூயா.
நான் இன்னைக்கு நிம்மதியா தைரியமா வந்து உக்காந்துங்கிறேன்னு அதுக்கு காரணம் அவங்க இவங்க எவங்களும் கிடையாதுங்க. அது என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். என் ஆத்துமாவை அவர் தேற்றி கொண்டு வந்து இங்க உட்கார வச்சிருக்கிறார். இல்லைன்னா நான் வந்து கூட இருக்க மாட்டேன். அது தேற்றனதுக்கு அவர் என்ன தேற்றனதுனால தான் என்னால் இங்க வர முடிந்தது. அல்லேலூயா. அடுத்து அதோட விடாம சொல்லணும் கூட சொல்றாரு பாருங்க. அதாவது அவர் கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில கூட நடத்துறாருங்க. நான் இப்படி அப்படி வழி விலகி பிசகி கெட்டு போகாதபடி என்னை நீதியின் பாதையிலே நடத்துகிறார். அதுக்கு அடுத்தது இன்னும் கூட ஒரு வசனம் சொல்றாரு பாருங்களேன். ஒரு அல்லேலூயா. நீ மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன், அவர் கோலும் அவர் தடியும் என்னை தேற்றுகிறது. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இதுதாங்க முக்கியம். அப்போ இப்போ எலியா இந்த பக்கம் சாரிபாத் விதவை. எலியா கர்த்தருடைய ஊழியக்காரர், அவருக்கு தெரியும், எல்லாம் தெரியும். ஊழியக்காரருக்கு எல்லாரும் கர்த்தருடைய ஆரம்பம் தெரியும், முடிவு தெரியும். அவர் என்ன எந்த நேரத்தில் என்ன செய்வார், எந்த நேரத்தில் என்ன கொடுப்பார், எந்த நேரத்தில் எங்கே போக சொல்லுவார், எங்கே நேரத்தில் எல்லாம் தெரியும். அதனால் எப்பவுமே தயாராக இருப்பார். ஆனால் விசுவாசிக்கு அது மாதிரி எல்லாம் தெரிஞ்சிருக்குமானா சாத்தியம் கிடையாது. அவங்களுக்கு ஒரு பக்கம் குடும்பம், அந்த இன்னைக்கு போகிற பாதை, இன்னைக்கு நடத்தி முடிக்கிற வேண்டிய வழி, இன்னைக்கு செய்ய வேண்டிய வேலை, இந்த மத்தியில் அவங்க இந்த நாளில் கர்த்தரையும் தேடிக்கொண்டிருக்கிறோம் பாருங்க. வாழ்க்கையை தேடுறோம், கர்த்தரை தேடுறோம், வாழ்க்கையை தேடி வாழ்ந்து கொண்டு கர்த்தரையும் தேடுகிறோம். அல்லேலூயா. அப்பா நீங்கள் சும்மாவே படுத்துக்கணும்பா. எழுந்தேன் காலையில் ஜெபம் பண்ணேன் படுத்துக்கணும்பா, காலையில் மத்தியானம் எழுந்தேன் ஜெபம் பண்ணேன் படுத்துக்கணும்பா, நைட்டு எழுந்தேன் ஜெபம் பண்ணேன் படுத்துக்கணும்பா. இப்படியே ஒரு வருஷமாக நான் ஜெபம் பண்ணிட்டு பத்துக்கிட்டே இருந்தேன்பா அப்படின்னா வீடு என்னவா இருக்கும்? நீங்க இருப்பீங்களா? முதல்ல இருக்க மாட்டோம். ஏன்? ஒரு வருஷமா வேலை இல்லை, வருமானம் இல்லை, எந்த சாப்பாடு இல்லை, எதுவும் இல்லை. ஜெபம் பண்றேன், ஜெபம் பண்றேன், தூங்குறேன், ஜெபம் பண்றேன், தூங்குறேன், வருமானம் இல்லை. அப்படின்னா நாம இருக்கிறதே கஷ்டம். அப்படியான ஒரு விஷயத்தை நல்லா கவனிங்க. தேவன் நீங்க அவரை நம்புறது மட்டும் முக்கியம் இல்லை. இங்க உங்க வாழ்க்கைய நீங்க வாழ்ந்து கொண்டு அதிலே கர்த்தரை தேடுகிறீர்களே, அதுதான் முக்கியம். அல்லேலூயா. பாருங்க, நம்ம வாழ்க்கையை நாம உண்மையா வாழ்ந்து அதுல கர்த்தரை உண்மையா தேடுறோமே, அதுதாங்க ஸ்லாக்கியம். அல்லேலூயா. நம்ம எப்படி வேணாலும் வாழலாம் இல்லையா? எப்படி வேணாலும். யார் என்ன கேட்பாங்க? சாட்சி நீங்க கேட்டீங்கல்ல, எப்படி வேணாலும் வாழலாம். இப்படிதான் வாழணும்னு ஒரு நீதி இருக்குல்ல, அதை வாழறோம் இல்லை. அந்த வாழ்க்கையை வாழணும்னா நமக்கு உபத்திரம் வரதான் செய்யும், போராட்டம் வரதான் செய்யும். அதை போராடி நாம நம்ம வாழ்க்கையில வாழ்ந்து அதுக்கப்புறம் அதுலேயும் உண்மையா கர்த்தரை தேடுறோமே, இதுதாங்க நீங்க செய்யற பலன், உங்களுக்கு கிடைக்கிற பலன். அல்லேலூயா. இதை நீங்க செய்யறீங்க. அதனால தான் இந்த சாரிபாத் விதவையை தேவன் நேசித்தார். அல்லேலூயா. தேவன் அந்த விதவையை நேசிக்க காரணம், அவங்களையும் நான் போஷிக்கணும், என் ஊழியக்காரனையும் போஷிக்கணும். இதுக்கு ஒரே வழி, இங்கிருந்து இவனை அங்க அனுப்பி 2 பேருடைய வாழ்க்கையும் வாழ்க்கை தரத்தையும் மாற்றுகிறதற்கு தேவன் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ இங்க நீங்க உங்க முக்கியமா நாம படித்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த சாரிபாத் விதவை பேர் சொல்லப்படவில்லை, ஆனால் வேதத்திலே சிறந்த இடத்திலே இருக்கும்படி தேவன் உதவி செய்தார். அல்லேலூயா. வேதத்தில் நிறைய பேருக்கு பேர் இருக்குங்க, பேரே இல்லைனாலும் சிறந்தவர் நிறைய பேர் தெரியுமா? சபையில் எங்கள் பேரை சொல்லணும், எங்களை சொல்லணும், எங்களை பெருமையாக சொல்லணும், நிறைய பேர் இருக்காங்க. என்னை பற்றி சொல்லணும், ஐயா பிரசங்கத்தில் சொல்லணும். ஒன்று சொல்லட்டுமா? பேரே இல்லைனாலும் இந்த சாரிபாத் விதவையை போல பெருமையாக இருக்கணும், அதுதான் முக்கியம். அல்லேலூயா. சாரிபாத் விதவை பேர் யாருக்கு தெரியுமா? யாருக்குன்னா தெரியுமா? யாருக்கும் தெரியாது. ஆனால் அவங்க
வேதாகமத்தில் இடம்பெற்றிருக்கிறாங்க. நீங்களும் உங்க பேர் யாருக்கும் தெரியுதோ இல்லையோ அவசியம் இல்லை. ஆனா முக்கிய இடத்துல சபையில் நீங்க முக்கியமானவங்களா இருக்கணும். அதுதான் முக்கியம். அல்லேலூயா. இப்போ நம்ம இந்த பார்த்தோம்ல, இத அவர் சுட்டு வர சொன்னாரு. அதுக்கப்புறம் அந்த அம்மா என்ன சொன்னாங்க பாருங்க. அப்பொழுது எலியா 13வது வசனம், அவளை பார்த்து பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படியே ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதலில் அதிலே ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா. பின்பு உனக்கும் உன் பிள்ளை குமாரனுக்கும் பண்ணலாம். 14வது, கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் சொல்லிடலாமா? இப்போ மழை திரும்ப பெஞ்சு மழை பெஞ்சிட்டா போதுமா? திரும்ப அறுவடை வரணும். மழை பெஞ்சு அறுவடை வர வரலாம் பானையில் எண்ணெய் பானையில் மாவு குறைந்து பானையில் மாவு செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அதுக்கப்புறம் பாருங்க 15, அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். அவளும் இவனும் அவன் வீட்டாரும் ஒரு அள்ளிலே சொல்லிடலாமா? எவ்வளவு நாளுங்க? கணக்கு இல்லைங்க. கணக்கில்லாதபடி ஆசீர்வதிக்கிறவர் தான் நீ ஆராதிக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. கடைசியா 16வது வசனத்தை படிங்க. கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மாவு செலவழிந்து போகவும் இல்லை, எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. இப்போ 2 விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு விஷயம், எலியாவை போஷிப்பது கர்த்தருடைய கடமையாக இருந்தது. ஏன்னா ஊழியக்காரன். இந்த பக்கம் சாரிபாத் விதவை, அவ கர்த்தரை நம்பி இருந்தாள். அந்த கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார் என்று தாவீது சொன்னது போல நம்பி இருந்தா. அவன் நம்பிக்கை வீண் போகாம கர்த்தர் அந்த இடத்துல அவளை கர்த்தர் போஷித்தார். எவ்வளவு நாளைக்கு? பஞ்சம் தீரும் வரை. அநேக நாள் மழை பெஞ்சு மறுபடியும் அறுவடை வந்து களஞ்சியங்கள் நிரம்புற வரையிலும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. பெயர் சொல்லப்படாத, வேதத்தில் பெயர் சொல்லப்படாத புகழ்பெற்ற ஒரு ஸ்திரியை பற்றி தான் நம்ம இப்போ பார்த்தோம். 2வது இன்னொருத்தரை பற்றி பார்க்க போகிறோம். வாசிக்கலாமா? 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 1 - 4 வரை. என்ன சவுண்டு கொஞ்சிச்சு? போதும், ஒரு அள்ளி சொல்லிடலாமா? 2வது, இந்த பொண்ணு பேருனா பேர் இருக்கா? பேர் கிடையாது. ஒரு சிறு பெண், இஸ்ரவேல் தேசத்து ஒரு சிறு பெண், அவ்வளோதான். அதாவது பெரிய பெரிய வயசு உள்ளவங்க கிடையாது, சின்ன பொண்ணு. இப்போ என்ன நடக்குதுன்னா, சீரியர் இஸ்ரவேலோடு கூட சட்டை போடுறாங்க. சீரியா ராஜாவுக்கு ஒரு படை தளபதி இருந்தான். அவன் பேர் நாகமான். அவன் பயங்கரமான வீரன், நல்ல பராக்கிரமசாலி வீரன். அவன் போன தோல்வியே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு வீரன். அப்படிப்பட்ட வீரன் போய் அவன் மூலமாக அந்த தேசத்துக்கு ரட்சிப்பை கொடுத்தார். அந்த சீரியாவுக்கு ரட்சிப்பை கொடுத்தார்.
அதனால் ராஜா கிட்ட இவனுக்கு நல்ல பேர், பட தளபதிக்கு நல்ல மரியாதை, நல்ல பேர் இருந்துச்சு. அதனால் என்ன பண்ணோம், திருப்பி போய் இஸ்ரவேலுக்கு யுத்தம் பண்ணிட்டு திரும்பி வரும்போது ஒரு சிறு பெண்ணை பார்த்து அந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. வேறு எதுவும் கிடைக்கல, இந்த பொண்ணை தூக்கி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. கூட்டிகிட்டு வந்து இந்த பொண்ணை நாகமான் தான் வீட்டில் வேலைக்காரியாக வச்சுக்கிட்டான். நாகமான் வீட்டில் இந்த இஸ்ரவேல்லேருந்து கொண்டு வரப்பட்ட சின்ன பெண்ணு வேலைக்காரியாக இருக்கிறார். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கே அந்த சின்ன பொண்ணு, இந்த சின்ன பொண்ணு, அடுத்தது நாகமான். நம்ம முதல் பார்த்ததில் சாரிபாத் விதவை, எலியா, 2 பேரை பற்றி பார்த்தோம். இங்கே பாருங்கள், இதே 2 பேர் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று நாகமான், இன்னொன்று அந்த சின்ன பொண்ணு. இந்த நாகமானுக்கு எவ்வளவு பராக்கிரமசாலியாக இருந்தாலும் குஷ்டரோகம் வியாதி இருந்துச்சு. பெரிய பராக்கிரமசாலி தான், ஆனால் குஷ்டரோகியாக இருந்தான். இதை பார்த்த அந்த சிறு பெண்ணு அவங்க நாச்சியார்கிட்ட, நாச்சியார்னா எஜமாட்டி, இப்போ வேலைக்காரின்னா அவங்களுக்கு யார் முதலாளியோ அவங்க வந்து எஜமாட்டி அம்மா. அந்த எஜமானி கிட்ட சொல்கிறா, அந்த சின்ன பொண்ணு சொல்கிறா, எங்கள் எஜமா இங்கே இஸ்ரவேல் இருக்கிற ஒரு தீர்க்கதரிசிக்கிட்ட போனார்னா அவருக்கு சுகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறா. இந்த இடத்துல இந்த எஜமாட்டி அவங்க கணவர்கிட்ட சொல்கிறாங்க, இதை போல் நீங்கள் சரியாக கொண்டு வந்தீங்களே இஸ்ரவேல் பொண்ணு ஒன்று, அந்த பொண்ணு இப்படி சொல்கிறா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொன்னதாக அந்த அவர்கிட்ட சொன்னார். இவன் நாகமான் போய் சீரியா ராஜா கிட்ட சொல்கிறான். அப்படின்னா நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி பட பரிவாரங்களோடு இஸ்ரவேல் ராஜா கிட்ட அனுப்பி வைக்கிறான். இந்த பொண்ணு என்ன சொல்லிச்சு, தீர்க்கதரிசிக்கிட்ட போக சொல்லிச்சு. இப்போ இவங்க எங்கே போகிறாங்க, ராஜா கிட்ட போகிறாங்க. போக வேண்டிய இடம் எங்கே, போன இடம் எங்கே, இங்கே தாங்க பிரச்சனை. பெரிய கலக்கம் வந்துடுச்சு. உடனே நான் என்ன தெய்வமா, நான் என்ன தேவனா, யார் ரட்சிக்க முடியுமா, இவங்க சண்டை உருவாக்குறதுக்காக இது மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது மறுபடியும் எலியா ஆள் அனுப்பி நீ அவனை என்கிட்ட அனுப்பு அப்படின்றாரு. அவன் என்ன பண்ண, நேரம் அங்கே போன உடனே அவர் அங்கேருந்து கேஆசி கிட்ட சொல்லி நீ போய் அவனை யோர்தானில் ஒரு 7 முறை முழுக சொல்லு அப்படின்னார். உடனே நாகமானுக்கு கோபம் வந்துடுச்சு. என்னத்துக்கு, எங்கள் ஊரில் நதி இல்லையா, எங்கள் ஊரில் ஆறு இல்லையா, எங்கள் ஊரில் பீச் இல்லையா, எங்கள் ஊரில் கடல் இல்லையா, எல்லாம் எங்கள் ஊரில் எல்லாம் இருக்குது. எங்கள் நாட்டை விட உங்கள் நாடு எதில் விசேஷித்தது, வந்து என்னை தொட்டு சுகமாக்குவான்னு பார்த்தேன், ஏதோ ஜெபம் பண்ணி சுகமாக்குவான்னு பார்த்தேன், இவன் என்ன சொல்கிறான்னா நீ போய் நதியில் முழுகுன்னு சொல்கிறானே அப்படின்னு கோபம் வந்து கொந்தளிக்கிற வேலையில் அவனுடைய வேலைக்காரன் ஒருத்தன் அவன் கூப்பிட்டு சொல்கிறான், ஐயா எதுனா பெருசாக சொல்லியிருந்தா செய்திருப்பீங்கள்ல அப்படின்னு. ஆமாம், இதையும் செய்த பார்ப்போமே அப்படின்னா சரின்னு சொல்லி 2 பேரும் போய் அந்த அந்த படையோடு போய் அவன் யோர்தானில் இறங்கி முழுகி எழுந்திருக்கிறான், மாற்றமில்லை. முழுகி எழுந்திருக்கிறான், மாற்றமில்லை. முழுகி எழுந்திருக்கிறான், மாற்றமில்லை. 6வது முறை முழுகி எழுந்திருக்கிறான், மாற்றமில்லை. 7வது முறை முழுகி எழுந்திருக்கிறான், மாற்றம். அவன் சிறு உடம்பு போல, சிறு பிள்ளையின் உடம்பு போல அவன் உடல் முழுவதும் மாறிவிட்டது. அல்லேலூயா. இந்த சுகம், இந்த நாகமானுக்கு இந்த சுகம் யாரால கிடைச்சது, அந்த சிறு பெண்ணால கிடைச்சது. அந்த சிறு பெண்ணு பேர் என்ன தெரியல. ஏன் தெரியல, பேர் தெரியலனாலும் வேதத்தில் பேர் பெற்றிருக்கிற இவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நாகமான் தெரியுமா, கரை ஏறின உடனே ரட்சிக்கப்பட்டாங்க. கரை ஏறின உடனே ரட்சிக்கப்பட்டான். கரை ஏறி வந்து எலியா கிட்ட குதிரை விட்டு இறங்கி தாழ பணிஞ்சு, ஐயா நான் வந்து ராஜாவுக்கு படத்தளபதி, அவர் நிம்மோன் கோயிலுக்கெல்லாம் போவார், நானும் போக வேண்டியது இருக்கும், ஆனால் அந்த சாமியை வணங்க மாட்டேன். நான் இஸ்ரவேலின் தேவனை தவிர வேற ஒருவரையும் கையெடுக்க மாட்டேன். உங்கள் தேசத்து மண்ணை கொஞ்சம் கொடுங்க, அதை கொண்டு போய் என்னிடத்துல வைத்து அந்த இடத்துல நான் ஜெபம் பண்ண போகிறேன் என்று சொல்லி ஜெபம் பண்ணினான். இந்த ரட்சிப்பு எப்படி வந்தது, பேர் சொல்லப்படாத அந்த சிறு பெண் மூலமாக. அல்லேலூயா. பாருங்க, பேர் சொல்லலைங்க, பேர் இல்லைங்க. என் பேரில் பாஸ்டருக்கு தெரியுமோ தெரியாதோ, தெரிஞ்சா என்ன தெரியாட்டா என்ன,
நீ ஆண்டவர் மனசுல இடம் இருக்குதா உனக்கு? அது போதுங்க. அல்லேலூயா. பேர் தெரியாது, ஒத்திரி வருஷமா சர்ச்சுக்கு வரேன், என் பேரு கூட தெரியல. பத்தியா அவருக்கு பாஸ்டருக்கு பேர் தெரியுதா இல்லையான்னு அவசியம் இல்லை. உன் பேரு இயேசு மனசுல இருக்கா இல்லையான்றது தான் அவசியம். அல்லேலூயா. இப்போ உன் பேரு இயேசு மனசுல இருக்கா? இருந்தா நீ சிறப்பு பெற்றவர்கள். அல்லேலூயா. நீங்க தான் சிறந்தவர்கள். மூன்றாவதாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 27, 28, 22 28 வரை. அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவர் சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று இயேசுவை வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு இயேசு, காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல என்றார். அவர் வந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அவர் இயேசு அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேசையிலிருந்து விடும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். கடைசியாக 28வது வசனம். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியம் அடைந்தாள். அல்லேலூயா. இப்போ ஒரு 3 பேரை பற்றி பார்க்குறோம். ஒன்று, அவங்க பேரே அதாங்க, சரியா? அதுதான். 2 சீஷர்கள். 3 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்போ பாருங்க, அந்த கானானிய ஸ்திரீ இயேசு கிட்ட கேட்குறா, என் பெண்ணு பிசாசினால கொடிய வேதனைப்படுகிறா அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு அவர் சொல்கிறாரு, இல்லை நான் காணாமல் போன ஆடுகளுக்காகத்தான் வந்தேன், இஸ்ரவேல் ஜனங்களுக்காகத்தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவருக்கு சீஷர்கள் சப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த லேடி ரொம்ப நம்மளை ஃபாலோ பண்ணி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, ஏதோ ஒன்று பண்ணி விடுங்களேன் அப்படின்னு கேட்டாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, அதுக்குள்ளே அந்த அம்மா நேராக இயேசுக்கிட்ட வந்துடுச்சு. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அவர் சொன்ன, இல்லை பிள்ளைங்களுக்கு கொடுக்குறத நாய்களுக்கு போடக்கூடாது. அந்த இஸ்ரவேலில் எப்படின்னா, யூதர்கள் எப்படின்னா, யூதர்களை தவிர மற்ற எல்லாரையுமே என்ன பண்ணுவாங்களாம், ரொம்ப கேவலமாக நினைப்பாங்களாம். அதனால் பிள்ளைகளுக்கு கொடுக்கறத நாய்க்குட்டிகளுக்கு போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ சொல்கிறாங்க அந்த அம்மா, நான் மேசையில் பிள்ளைங்க தின்றது கீழே சிந்தும்போது நாய்க்குட்டிகள் தின்னும் இல்லை ஆண்டவரே அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, உன் விசுவாசம் தெரியுது. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருக்கு என்னென்னா, தடை வந்துச்சுன்னா, நான் சர்ச்சுக்கு போனேங்க, அவர் தடுத்துட்டாருங்க, இவர் தடுத்துட்டாருங்க, அவர் தடுத்துட்டாருங்க, இங்கே ஒருத்தர் பின்னாடி வந்து பிடிச்சி இசுக்குனே இருக்கிறாருங்க. சொல்லட்டுமா, யார் தடுக்கிறாங்கிறது முக்கியம் இல்லை, யாரை தேடுறங்கிறது தான் முக்கியம். அல்லேலூயா. அந்த தடையை மீறி நீ போகிறது தான் உனக்கு வெற்றி. எவ்வளோ பேர் வரட்டுங்க, நீ ஜெபம் பண்ணி அவர் கேட்கவே இல்லை. கானானிய பெண்ணு ஜெபம் பண்ணுற கேட்கவே இல்லை, அவர் கேட்டுக்கவே இல்லை, கண்டுக்காது இருந்தார். சீஷர்களும் சிபாரிசு பண்ணுறாங்க, அப்போ கூட அவர் கேட்கவே இல்லை. மறுபடியும் அந்த கானானிய பெண் வந்து சொல்கிறா, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, என் பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுறா அப்படின்னு சொன்னோடனே, இல்லை இப்படி
பிள்ளைகளுக்கு கொடுக்கறத நாய்க்குட்டிகளுக்கு போடுறது நல்லதில்லை அப்படின்னு சொன்னோடனே சொன்னா, ஆமா ஆண்டவரே, மெய்தான் நீங்க சொல்றது. ஆனா மேசையிலிருந்து கீழே விழுற அந்த துணிக்கையை போல என் பிள்ளைக்கு இரக்கம் காட்டுங்கன்னு சொன்னா. அல்லேலூயா. இரக்கத்தை காட்டுங்கன்னு சொன்ன உடனே அவர் சொன்னாரு, இந்த இடத்துல பாருங்க, அந்த 28வது வசனம், இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, அல்லேலூயா, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுள். நீ என்ன விரும்புறியோ அப்படியே ஆகட்டும். சோத்திரம். அல்லேலூயா. எப்படிப்பட்ட ஒரு பாருங்க, இந்த கானானிய பெண் பேர் கிடையாது, ஆனா எவ்வளவு பெரிய சிறப்பை பெற்று இருக்கிறாங்க பாருங்க. நீங்க உங்க பேரு எழுதப்பட்டுதா? அது அவசியம் இல்லை. இயேசு கிட்டது நீங்க என்ன பெற்றீங்கன்றது தான் முக்கியம், என்ன சாதிச்சிங்கிறது முக்கியம், என்ன செய்து முடிச்சிங்கிறது முக்கியம். நம்ம நிறைய நேரத்தில் நிறைய பேர், அவர் எனக்கு என்ன செய்தார், நான் அத்தனை வருஷமா அவரை தானே நம்பி கிடக்கிறேன், அவர் எனக்கு என்ன பண்ணிட்டார் அப்படின்னு கேட்கறத விட்டுருங்க. நீங்க செய்ய வேண்டியதுன்னா, கானானிய பெண்ணை போல, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொல்லி அந்த மேசையின் கீழே சிந்தறது கிடைச்சா போதும் என்று சொல்லி பாருங்க. தேவன் சொன்னாரு அந்த ஸ்திரீயை பார்த்து, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி ஆக கடவுது என்று சொன்னார். அல்லேலூயா. இந்த இடத்துல உன் விசுவாசம் தான் முக்கியம். இந்த இடத்துல அந்த கானானிய பெண் அவ விசுவாசத்தை எவ்வளவு உயர்த்தி காண்பிக்கிறார். நீங்க உங்க விசுவாசம், உங்களுடைய பிரச்சனை ஒரு சின்ன தடை, அதோட ஜபமே கிடையாது. ஒருத்த ஜபம் பண்ணும்போது அசிங்கமாக பேசிட்டான், அதோட ஜபமே படுறது கிடையாது. அவன் எப்போ ஜபம் பண்ண உட்காந்தாலும் அவன் அசிங்கமாக பேசணும் தான் என் ஞாபகம் வருது. அப்போ உனக்குள்ளே இருக்கிறது ஏசு இல்லை. ஏசு இருந்தாக்கா அதை தூக்கி போட்டு போய்க்கினே இருப்பியே. ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்க, முதல்ல அந்த பெண் ஜபம் பண்ணாங்க, கேட்கல. சீசர்கள் சிபாரிசு பண்ணாங்க, கேட்கல. மூணாவது அந்த அம்மா மறுபடியும் நேரடியாக தான் விசுவாசத்தை காண்பிச்சாங்க, பதில் கிடைத்தது. உங்க விசுவாசத்தை தேவனுக்கு காண்பிங்க. நீங்க எந்த அளவுக்கு நம்பிக்கையா இருக்கிறேன்னு சொல்லுங்க, எந்த அளவுக்கு அவர் மேல உறுதியா இருக்கிறேன்னு சொல்லுங்க, எந்த அளவுக்கு உங்க பக்தி இருக்குதுன்னு சொல்லுங்க, எந்த அளவுக்கு பரிசுத்தமா ஜீவிக்கிறேன்னு காட்டுங்க அவருக்கு. அவர் அதை பார்த்துட்டாருன்னா அந்த 28வது வசனம் தான், ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகட்டும், நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகட்டும். என் சகோதரனே, சகோதரியே, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகட்டும். உன் விசுவாசத்தை நீ வளர்த்து கொள்ளுவாயானால், உன் விசுவாசத்தை நீ வளர்த்து கொள்ளுவாயானால், உன் விசுவாசத்தை நீ வளர்த்து கொள்ளுவாயானால், என் அருமை சகோதரனே, என் அருமை சகோதரியே, உன் விசுவாசத்தின்படி, உனக்கு உன் விருப்பத்தின்படி, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகட்டும், ஆகட்டும், ஆக கடவது. அதை விட்டுட்டு முக்கி முக்கி சுத்தி சுத்தி அவங்க கிட்ட போய் சொல்றது, இவங்க கிட்ட போய் சொல்றது, இது அங்க போய் சொல்றது. நான் ஒன்று சொல்லட்டுமா, இங்கேயும் அங்கேயும் சொல்ற நேரத்தை நேராக இயேசுகிட்ட போயிடுங்க. அங்கேயும் இங்கேயும் சொல்றதுனால ஒரு பதில வரப்போது கஷ்டம் தான் வரும், சிறுமை தான் ஏற்படும். உன்னை சிறுமைப்படுத்தி தான் அனுப்புவாங்க. குச்சிக்கின்னு குச்சிக்கின்னு ஓடுன அவள் தானா, உன் பேரையும் கெடுத்துக்கின்னு ஏசுநாதர் பேரையும் கெடுத்துட்டு அப்புறம் திரும்பி ஏசுநாதர் பேரை கெடுத்துட்டு ஏசுநாதரே ஏசுநாதரேன்னா உன்னை 2 செவுல் மொழியை கொடுத்து என் பேரை அவகிட்ட போய் அவமானப்படுத்திட்டியே, இப்போ எந்த மூஞ்சை வச்சு என்கிட்ட நிற்கிற அப்படின்னு கேட்க மாட்டார் ஏசுநாதர். அப்படி கேட்டால் என்ன பண்ணுவேன்? எங்கே எத்துமே வச்சுக்கோ நம்ம மூஞ்ச யோசித்து பாருங்களேன். அதுக்கு இங்கேயும் அங்கேயும் ஓடி ஓடி அலையிறத விட இந்த கானானிய பெண் எவ்வளோ வைராக்கியமாக பாருங்க. அவர் ஜெபம் கேட்கப்படலைன்னு சொல்லி விட்டுறாம திரும்ப 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 கேட்டு சொன்னா, விசுவாசத்தை பெரிதாய் காண்பித்தால்
அவள் விரும்புகிறதெல்லாம் கிடைக்கும்படி தேவன் அனுகிரகம் செய்தார். அல்லேலூயா. நீ விரும்பினது எதுவாக இருந்தாலும் கிடைக்கும் போ அப்படின்னு சொல்லுகிற அந்த கிருபையை பெற்றாள். அடுத்ததாக, நான்காவதாக, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 20வது வசனமும் 20, 21, 22 ஆகிய வசனங்களை நாம் வாசிக்கலாம். 20லிருந்து 22 வரை. போதும், 22 பேரிலும் போதும். ஒரு அழிலே சொல்லிடலாமா? இப்போ இது 4வது. இவங்களும் பேர் கிடையாது. பேர் இருக்கா? இவங்க வியாதி தான் இவங்களுக்கு பேர். பெரும்பாடு உள்ள ஸ்திரீ. இவங்க வியாதி தான் இவங்க பேரே. வியாதியை வச்சு பேர் வச்சுட்டாரு. பெரும்பாடு உள்ள ஸ்திரீ. ஸ்திரீனா பெண்ணு. பெரும்பாடு உள்ள ஸ்திரீ, பெரும்பாடு உள்ள பெண். பெரும்பாடு அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். பெண்கள் பொதுவாக எல்லாருக்கும் தெரியும். உதர ஊறல். அது உதர ஊறல் வந்து ஒரு பெண்ணுக்கு மாசத்துல ஒரு முறை நடக்கிறது இயல்பு. ஒரு குறிப்பிட்ட வயசு வரலாம். ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக நின்றுடும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவங்க அந்த குழந்தை பெறுற தகுதியை, அந்த குழந்தை பெறுற ஸ்தானத்தை தாண்டிடுறாங்கன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு குழந்தை பெறாது. அதுதான் அதுக்கு தேவன் ஏற்படுத்தின நீதி. ஒரு குறிப்பிட்ட வயசில் அவங்க பெரிய பிள்ளை ஆகிறாங்க. அன்னிலிருந்து மாதம் அவங்களுக்குடைய இயற்கை உபாதை வரும். அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக நின்றுடும். ஆனால் இந்த அம்மாவுக்கு, இந்த பெரும்பாடுள்ள அம்மாவுக்கு அந்த உதர ஊறல் நிற்கவே இல்லை. 24 hours போய்கிட்டே இருக்கு. அது அவங்களுக்கு பெரிய உபாதையாக இருந்தது. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவங்க சொத்தெல்லாம் செலவு பண்ணி டாக்டர்கிட்ட போனாங்க. டாக்டர்கிட்ட போயும் சுகம் கிடையாது, வைத்தியர்கிட்ட போயும் சுகம் கிடையாது. யாரெல்லாம் என்னென்ன வைத்தியெல்லாம் சொல்கிறாங்களோ எங்கே போயும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அந்த டாக்டர் சொன்ன நல்லா பார்க்குறாருமா, சரி அங்கே போவேன், இருக்கிற சொத்தை எடுத்துமே அவர்கிட்ட கொடுத்தாச்சு, வித்தை எடுத்துமே கொடுத்தாச்சு. இன்னொருத்தர் வந்தாங்க, எங்கே சிஸ்டர் பார்த்தீங்க? நான் அந்த டாக்டர். ஐயோ நீங்கள் வேறு, இவ்வளோ தூரம் எதுக்கு அங்கே போனீங்க? இங்கே ஒரு டாக்டர் பார்க்குறாருங்க. அங்கே போன சொத்தை எடுத்துன்னு போய் அவர்கிட்ட கொஞ்சம் விற்று கொடுத்தாச்சு. அப்போவும் ஒன்றும் காணோம். நாங்கள் மருவத்தூரில் ஒரு டாக்டர் இருக்காருங்க, அவரு நல்லா பார்க்குறாருங்க. இதை சொல்கிறதுக்குன்னே வருவாங்க பாருங்கள் ஒரு சிலர். அவங்கள போல் நல்லவங்க உலகத்தில் யாருமே கிடையாது. ஏமா ஒரு ஜபம் பண்ணுமா, நானும் உனக்கு ஜபம் பண்ணுறேன்னு யாராவது சொல்கிறாங்களான்னா அது அவங்க வாயிலேருந்து வர்றதே கிடையாது. எதுக்கும் பயப்படாதீங்க சிஸ்டர், ஜபம் பண்ணுங்க. ஜபத்தை தவிர வேற மருந்தே கிடையாது. அது யாராவது சொன்னாங்களா? எனக்கு கூட அப்படித்தான் இருந்துச்சு, நான் அந்த டாக்டர்கிட்ட போனேன், எனக்கு கூட இங்கே தான் இருந்துச்சு, இந்த டாக்டர்கிட்ட போனேன், எனக்கு கூட அங்கே தான் இருந்துச்சு, அந்த டாக்டர்கிட்ட போனேன். எல்லா டாக்டரையும் சொன்னீங்களே, ஒரு பரம டாக்டர் இருக்கிறாரே அவரை சொன்னீங்களா? ஹல்லேலூயா. அவர் எல்லா நோயும் குணமாக்குற டாக்டராச்சே. அவரால் சுகமாகாத வியாதியே இல்லையே, அவரால் சுகமாக்க முடியாத எந்த நோயும் இல்லையே, அதை சொன்னீங்களா? இல்லை, இல்லை, இல்லவே இல்லை. எல்லாம் வித்தாச்சு, ஒன்றும் கிடையாது. யார் சொன்னாலும் இதுக்கப்புறம் செலவு பண்ணுறதுக்கும் இந்த அம்மா கிட்டையும் காசு கிடையாது. இவங்களுக்கும் கொஞ்சம் அறிவு இருக்கணும்ல. யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கிறதா? நமக்குன்னு ஒரு செல்ஃப் மைண்டு வேணும்ல. அது யாருக்கிட்டையும் சொல்ல. இவங்க சொன்னா என்ன, என் உடம்பு எனக்கு இருக்கிறது எனக்கு தான் தெரியும், உனக்கு என்ன தெரியும், நீ சும்மா சொல்லிட்டு போயிடுவ அப்படின்னு ஒரு வகை பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் சொல்லட்டுமா, 1000 பேர் 1000 சொல்லுவாங்க. ஒன்று என்ன சொன்னாலும் நீ உன் புத்தியை இங்கேயும் அங்கேயும் அலைய விடாத. இயேசுவே உம்மை விடமாட்டேன் சொல்லி பாருங்க. உங்கள் நோய் எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் சுகமாகாமல் போகவே மாட்டீங்க. அல்லேலூயா. அடுத்தது, இந்த அம்மா நடுத்தருக்கு வந்துடுச்சு, வீதிக்கு வந்துடுச்சு.
அதாவது சொத்து வித்தாச்சு, வீட்டை வித்தாச்சு, எல்லாம் வித்தாச்சு. இப்போ வேறு வழி கிடையாது. இப்போ ஒரு மரத்தடியில் குடிசை போட்டுன்னு உட்காந்துங்குது. அந்த வழியில் இயேசு கிறிஸ்து போகிறார். அப்போ அந்த அம்மா மனசில் ஒரு தீர்மானம் எடுக்குது, இவருடைய வஸ்திரத்தின் தொங்கலின் அந்த முனையை தொட்டால் கூட நான் சுகமடைஞ்சிருப்பேன். எங்கெங்கேயோ போனேனே, என்னென்னமோ பண்ணனே, அந்த மந்திரவாதி கிட்ட போனேன், இந்த மந்திரவாதி கிட்ட போனேன், அந்த டாக்டர்கிட்ட போனேன், இந்த வைத்தியர்கிட்ட போனேன், எங்கெங்கேயோ போனேனே, இந்த மகா பெரிய பிரதான டாக்டர் ஒருத்தர் இருக்கிறாரே, நான் மறந்தேனே, அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலின் ஓரத்தை தொட்டா போதும். நம்ம அந்த உதர ஊரில் இருந்ததுனால நேரடியாக போய் இயேசு கிறிஸ்து முன்னே நிற்க முடியாமல் பின்பக்கமாக போய் ஒதுங்கி 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 வளைஞ்சி நெளிஞ்சி ஓடி போய் அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொங்கலை இப்படி தொட்ட மாத்திரத்தில் அவர் அப்படியே நின்றுட்டாருங்க. அல்லேலூயா. இயேசு அப்படியே நின்றுட்டாருங்க. அவர் மேலே டச் பண்ணவே இல்லை. அவரு கேட்குறாரு, யார் என்ன தொட்டது? சீசர்லாம் சொல்கிறாங்க, என்ன ஆண்டவரே, எல்லாரும் நெருக்கிக்கிட்டு இருக்காங்க, நாங்கள்லாம் உன்னை பக்கத்தில் இடிச்சுக்கிட்டு வரோம், அந்த போய் தொட்டதுன்றீங்களே யாருன்னு கேட்குறீங்களே, என்ன ஆண்டவரே நியாயம் இது அப்படின்னு கேட்குறாங்க. சொன்னார், இல்லை இல்லை, என்கிட்ட வல்லமை புறப்பட்டது. ஹல்லேலூயா. அதுதான் சுகமாக்குற வல்லமை. ஹல்லேலூயா. அதுதான் குணமாக்குற வல்லமை. ஹல்லேலூயா. அதுதான் விடுவிக்கிற வல்லமை. ஹல்லேலூயா. இந்த வல்லமை என்கிட்ட புறப்பட்டுச்சுன்னு சொன்னார். அந்த பெண் அதுக்கப்புறம் மறைஞ்சு இருக்க முடியல, எதிர்க்க வந்து விழுந்தா. சொன்னார் தெரியுமா, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அல்லேலூயா. விசுவாசத்தை விட்டுடவே விட்டுடாதீங்க. மறுபடியும் 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 சொல்கிறேன், கொஞ்சம் விசுவாசம், இந்த கடுகள விசுவாசம், அது அப்படியே உங்களுக்குள்ள யார் என்ன சொன்னாலும் விட்டுடவே விட்டுறாதீங்க. உறுதியாக கெட்டிமாக நைட்டாக பிடிச்சிக்கங்க. பிசாசு எப்படி வேணாலும் யாரை வேணாலும் அனுப்புவான். ஏன் என்னை கொண்டு கூட எதனா சொல்ல உங்கள் விசுவாசத்தை கெடுக்கிறதுக்கு பேசுவான். நீங்கள் எந்த காரணத்தை கொண்டும் உங்கள் விசுவாசத்தை விடவே விடாதீங்க. இந்த வசனத்தை மறுபடியும் படிக்கலாமா? இயேசு அது போய்கிட்டே இருக்கிறாரு. உடனே நின்று திரும்பி அவளை பார்த்து, மகளே தைரியமாயிரு, அல்லேலூயா, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அந்நேரம் முதல் அந்த ஸ்திரீ சுஸ்தமானாள். அல்லேலூயா சொல்லலாமா? அடுத்ததாக ஐந்தாவதாக, 5 தானே, யோவான் 4ஆம் அதிகாரம். இன்னும் 2 பேரை பற்றி படிச்சிடலாம். 4ஆம் அதிகாரம் 28, 29, 30. இது யாருங்க? அந்த ஸ்திரீன்னு போட்டுக்குது இல்லை? அதில் நீங்கள் யோவான் ஃபர்ஸ்ட் அந்த 4ஆம் அதிகாரத்தில் ஃபர்ஸ்ட்டில் படிச்சிங்கன்னா அந்த ஸ்திரீ யாருன்னு வரும். சமாரியா ஸ்திரீ, அவ்வளோதான். அது சமாரியாவிலிருந்து வந்ததுனால அந்த பெண்ணு பேர் சமாரியா ஸ்திரீ. சரியா? இந்த பேர் இவங்களுக்கு இந்த அம்மாவுக்கு என்ன கிடையாது, பேர் கிடையாது. ஆனால் அவங்க செய்த செயல் இருக்கு பாருங்க, பெருசு. அல்லேலூயா. நீ யாரா இருந்தாலும் பரவாயில்ல, நீ செய்கிற வேலை பெருசாக இருக்கணும். நம்ம செய்கிற வேலை ரொம்ப பெருசாக இருக்கும். சில பேர் செய்கிற வேலை பெரிய குழியாக வெட்டிட்டு அது உள்ளே தள்ளிட்டு சந்திரி போனோம், அது வந்து உட்காந்துருப்போம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், ஆண்டவரே அந்த அக்காவை எங்கே இருந்தாலும் கொண்டு வரேன், நான் தான் தள்ளிட்டேன். இது நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக். ஆனால் நீங்கள் நான் அப்படி பண்ண மாட்டீங்கன்னு நான் நம்புகிறேன். ஆமென். அல்லேலூயா. ஏன் அப்படின்னா உன் வசனத்தை நீங்கள் அதிகமாக கேட்குறீங்க, ஜால் ஜூல் மாயா ஜாலத்தை நீங்கள் கேட்கல விரும்பலை, அதுக்காக சொல்கிறேன். அதனால் சொல்ல வரேன். ஏன்னா சத்தியத்தை கேட்குறவங்க அந்த சத்தியத்தை மீறி அவங்களால போக முடியாது. சத்திய சும்மா செய்தி நேரத்தில் ஒரு வசனம் சொல்லிவிட்டு அப்படி ஜால் ஜூல் காட்டு சீன் காட்டு சினிமா காட்டு போகிறாங்கன்னா அவங்க மனசில் சினிமா மட்டும்தான் பதியும், கர்த்தருடைய வசனம் பதியாது.
ஆனால் இங்கே பாருங்க, கர்த்தருடைய வசனம் மட்டும்தான் பதியும், வேற எந்த சீனும் உங்கள் மனசில் பதியாது. அல்லேலூயா. சரி, மறுபடியும் படிக்கலாமா? அந்த சமாரியா பெண்ணு நான் படிச்சிட்டிங்கல்ல, இப்போ அந்த சமாரியா பெண்ணை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சமாரியா பெண்ணு பொழுது சாய 6 மணிக்கு மேலே தான் கிணத்துல தண்ணி எடுக்க வருவாங்க. அந்த காலத்தில் இப்போல்லாம் குழா இருக்குது, வீட்டுக்கு கிணறு இருக்குது, வீட்டுக்கு குழா போட்டுக்கிறாங்க. அந்த வசதி அந்த காலங்களில் கிடையாது. ஒரு பொது கிணறு இருக்கும், அந்த பொது கிணத்துல போய் தான் எல்லாரும், ஊரில் இருக்கிற எல்லாரும் போய் தண்ணி எடுக்கணும். இது அந்த காலத்தில் வழக்கம். அந்த காலத்தில் வழக்கத்தின்படி இந்த சமாரியா பெண் எல்லாரும் எடுக்கிற நேரத்தில் இந்த சமாரியா பெண் எடுக்கிறது கிடையாது. ஏன்னா அவங்க ஊருக்கு ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறாங்க. அதனால் அவங்க எல்லாரும் போகிற நேரத்தில் அவங்க போகக்கூடாது. போனாக்கா மக்கள் ஏற்றுக்கிட மாட்டாங்க. அதனால் ஊரெல்லாம் அடங்கின பிறகு சாயங்கால நேரத்தில் நம்ம தண்ணி மொள்ள போச்சு. அந்த நேரத்தில் இயேசு அவர் சீஷர்களும் அந்த வழியாக வந்தாங்க. இந்த யாக்கோபுன்னு ஒரு கிணறு, அந்த கிணத்துக்கிட்ட இயேசுவை உட்கார வச்சுட்டு, ஐயா நீங்கள் கொஞ்ச நேரம் உட்காந்துருங்க, நான் ஊருக்குள்ளே போய் சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஊருக்குள்ளே போனாங்க. அந்த நேரம் அந்த ஸ்திரீ வந்தா, இயேசு இங்கே இருந்தார், அந்த ஸ்திரீ இங்கே வந்தா. இப்போ அவள் தண்ணி மொள்ள ஆரம்பித்தா. அவள் தண்ணி மொண்டிட்டு இருக்கும்போது இயேசு கேட்குறாரு பாருங்க, எம்மா கொஞ்சம் தாகத்துக்கு தண்ணி தாமா அப்படின்னாரு. அவர் திரும்பி பார்த்துட்டு, நீர் யூதனா இருக்கிற சமாரியா பெண்ணுக்கிட்ட தண்ணி கேட்குறியே, சமாரியார்னா யூதர்னா ஒஸ்தி, சமாரியார்னா மட்டம். அதனால் இவங்க அவங்களும் சம்பந்தம் கிடையாது, ஏதாவது கொடுக்கல் வாங்கல், பொண்ணு கொடுக்கறது பொண்ணு எடுக்கிறது கிடையாது. அதனால் ஒஸ்தி மட்டம்னு ஏற்படுத்திக்கினாங்க. இது இவங்க என்ன பண்ணாங்க, எங்ககிட்ட நீங்கள் தண்ணி கேட்கலாமா, நாங்கள் கொடுக்கக்கூடாதே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல ஏசு சொன்னார், கேட்குறவர் யாருன்னு தெரிஞ்சா நீ அவர்கிட்ட கேட்டிருப்ப. அவர் நான் கொடுக்குற தண்ணி உனக்குள்ளே ஜீவ காலமாக இருந்து உனக்கு தாகமே உண்டாகாமல் இருக்கும், அது ஜீவ தண்ணீரை நான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார். அந்த பெண் உடனே சொன்னாங்க, கொஞ்சம் கூட தாமதிக்காம, அப்படின்னா ஆண்டவரே அந்த தண்ணீரை எனக்கு கொடுங்க, இதை போல அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு பொழுது சாஞ்சி ஒளிஞ்சி மறைஞ்சி நான் தண்ணி எடுக்கிறதா இருக்குது, அப்படிப்பட்ட எனக்கு தண்ணி எனக்கு கொடுங்க, நான் இதுக்கப்புறம் இந்த கிணத்துக்கிட்டே வரமாட்டேன் அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. அதுக்கு இயேசு சொன்னார், அப்படியா தரேன், நீ போய் உன் புருஷனை அழைச்சிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. இயேசு சொன்னார். அதுக்கு அந்த அம்மா சொல்லிச்சு, இல்லை இல்லை எனக்கு புருஷன் இல்லை அப்படின்னு சொல்லிச்சு. அவர் இயேசு சொன்னார், நீ உண்மையை சொன்ன, ஏற்கனவே உனக்கு ஒரு 5 பேர் இருந்தாங்க, அவங்க புருஷன் இல்லை, இப்போ ஒருத்தவன் கூட இருக்கிறான், அவனும் புருஷன் இல்லை, நீ உண்மையை சொன்னேன்னு சொன்னார். உடனே அந்த அம்மா கையில் வச்சிருந்த குடத்தை அங்கேயே தொப்புடுன்னு போட்டுட்டு ஊருக்குள்ளே ஓட ஆரம்பிச்சு. ஊருக்குள்ளே வரக்கூடாது, இந்த சமாரியா பெண்ணு ஊருக்குள்ளே வரக்கூடாது. ஆனால் அதை மீறி இப்போ ஊருக்குள்ளே ஓட ஆரம்பிச்சிட்டான். பாருங்க, அந்த வசந்த படிங்க 28. அந்த ஸ்திரீ குடத்தை வைத்து விட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி, ஜனங்களே, ஐயாமாரே, அம்மாமாரே, அப்பாமாரே, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்துதானா என்றார். அல்லேலூயா. அப்பொழுது அவர்கள் ஊரிலிருந்து புறப்பட்டு அவரிடத்தை ஊரே புறப்பட்டு அவர்கிட்ட வந்துட்டாங்க. அல்லேலூயா. கவனிங்க, இவ கெட்டவதான். இயேசு சந்தித்த உடனே அது ரொம்ப முக்கியங்க. இயேசுவை சந்திக்கிற வரலும் அவ கெட்டவதான். இயேசு சந்தித்த உடனே அவ ஒரு ஊரையே ரட்சிக்கிற பாத்திரமாய் மாறிவிட்டாள். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சமாரியா பெண், அவங்களுக்கும் பேர் கிடையாது, ஆனால் அவங்க வேதத்தில் அவங்க கீர்த்தி பெருசு. உங்கள் பேரு, நீங்க உங்க கீர்த்தி சொல்ற மாதிரி இருக்கா? இருக்கணும். இதுவரை இல்லைன்னா கூட பரவாயில்ல, இனிமே கட்டாயம் சொல்ற மாதிரி ஒரு காரியம் உங்க மூலமா நடக்கணும். ஊரே, சமாரியா பெண் மூலமாய் அந்த ஊரே இயேசுகிட்ட வந்தது. அதுக்கு வந்துட்டு பேர் என்ன சொல்றாங்க,
நாங்கள் எல்லாம் நீ உன்னால் வரல, அவர் உபதேசத்தை நாங்களே கேட்டோம், அதனால் வந்தோம். ஆனால் வந்தது யாரால? அதை மறந்துடாச்சு. ஆனால் வர்ற வரல தான் நீ தேவை, வந்துட்ட பேர் நீ தேவையில்லை, இயேசு தான் தேவை. அந்த அந்த அவங்கள அந்த அந்த சிஸ்டரை நான் தான் வழி நடத்தினேன், இந்த சிஸ்டருக்கு நான் தான், இந்த சிஸ்டர் எவ்வளவுதான், வர்றதுக்கு தான் நீ வழி, வந்துட்ட பேர் இயேசு தான் வழி. அல்லேலூயா. வர்றதுக்கு நீ வழி, வந்துட்டா இயேசு தான் வழி. அல்லேலூயா. அருமையா பக்தம் பண்ண. இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். ஒரு தெரியாத பாட்டோ? தெரியாது அந்த பாட்டு? சரி, அதான் பாடலையா? சரி, பரவாயில்ல. கடைசியா எத்தனாவது? 6. வேதத்தில் பெயர் பெற்றவங்களா இருந்தாலும் பெயர் தெரியாதவங்க. யோவான் 8ஆம் அதிகாரம் 9, 10, 11. ஆமேன். உள்ளே சொல்லமா? இப்போ இந்த ஸ்திரீ பேர் என்ன? தெரியும்னா தெரியும்னு சொல்லுங்க, இல்லைன்னா தெரியாதுன்னு சொல்லுங்க. விபச்சாரத்தில் கையும் களவுமாய் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்ட ஸ்திரீ, விபச்சார ஸ்திரீ, அவ்வளோதான். அவங்களுக்கு பேர் இருக்கான்னா பேர் கிடையாது. ஆனால் அவங்க இயேசுக்கிட்ட வந்த உடனே எப்பேற்பட்டவங்களும் மாறிடுறாங்க பாருங்க, அதாங்க ஆச்சரியம். இப்போ அந்த அந்த பெண் வயிற்று பிழைப்புக்காக விபச்சாரம் பண்ணுறாங்க, வயிற்று பிழைப்புக்காக விபச்சாரம் பண்ணுறாங்க, உடல் சுகத்துக்காக விபச்சாரம் பண்ணுறவங்க இருக்காங்க, வயிற்று பிழைப்புக்காக விபச்சாரம் பண்ணுறவங்க இருக்காங்க. 2 பேருமே. ஆனால் விபச்சாரம் தான். அதுக்கு இது கொஞ்சம் கொஸ்தி, இது கொஞ்சம் மட்டன்லாம் சொல்ல முடியாது. எது விபச்சாரம் தான். சரி, இந்த பெண் கையும் மெய்யுமா பிடிக்கப்பட்டாங்க. மோசையினுடைய நியாயப்படி என்னன்னாக்கா கல்லெறிந்து கொல்லணும். எல்லாரும் ரெடி ஆகிட்டாங்க, சின்னவங்கலேருந்து பெரியவங்க எல்லாம் கல் ரெடியாக வச்சுக்கிறாங்க. கையில் 2 கையில் 2 கல், மடியில் வேற கொஞ்சம் கல்லை கட்டின்னு வந்திருக்காங்க. அடித்து கொல்றதுல நம்ம ஆளுங்க சாதனை படைச்சவங்க, அதனால் ரெடியாக இருக்கிறாங்க. இப்போது இயேசுக்கிட்ட கேட்குறாங்க, இவங்களை மோசையினுடைய நியாயப்படி இவங்களை அடித்து கொல்லணும்னு இருக்குது, என்ன செய்யலாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோடனே முதல்ல சொன்னார், முதல்ல தரையில் குடிஞ்சு எழுதினா ஒரு தொந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் சொன்னார், முதலில் பாவம் செய்யாதவன் முதல் கல்லை இவள் மேல் எரியட்டும் அப்படின்னாரு. எல்லா பசங்களும் ஓடி போயிட்டானுங்க. ஏன்? எல்லாரும் பாவி தானே, பாவம் செய்யாத உலகத்தில் ஒருத்தரும் இல்லை, எல்லாரும் பாவி தான், வழி தப்பி கெட்டு போனவங்க தான். பாவம் என்னில் பாவம் இல்லை என்று நான் சொல்லுவேனானால் என்னை நானே வஞ்சிக்கிறவனாக இருக்கிறேன் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இப்போ அந்த ஸ்திரீ, இப்போ ஆண்டவர் கேட்குறார், இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறு ஒருவரையும் காணாமல் 10வது வசனம், ஸ்திரீயே உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதுக்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ. அல்லேலூயா. நானும் உன்னை ஆக்கினை தீர்க்க மாட்டேன், போ, இனிமே பாவம் செய்யாதே என்று சொல்லி பரிசுத்தமாய் மாற்றி அனுப்பினார். அல்லேலூயா. 7வதாக கடைசி இந்த வசனம் தான். லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 2வது 3வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம்.
சீக்கிரம். லூக்கா 21:2-3. ஆமேன். அல்லேலூயா சொல்லாமா? என்ன சவுண்டு குறைஞ்சி போச்சு? ஒரு 5 நிமிஷம் அதிகமாகிடுச்சுனால சவுண்டு குறைஞ்சிட்டிங்களா? இல்லையா? இந்த வசனத்தை மட்டும் படித்து முடிச்சிடலாம். அந்த விளக்கமெல்லாம் தேவையில்லை. சாதாரணமாக இது உங்களுக்கு எல்லோரும் புரிஞ்ச வசனம் தான். இப்போ பார்த்தீங்கன்னா காணிக்கை போட்ட பெண்கள். இந்த பெண் இவங்களுக்கும் பேர் கிடையாது, ஏழை விதவை, அவ்வளோதான் பேர். இவங்க பேர் என்ன? ஏழை ஒரு விதவை. அவங்க எல்லாரும் காணிக்கை போடுறாங்க. காணிக்கை போடுற நேரம் நம்ம காணிக்கை ஏன் போடணும், அதுக்கு ஒரு பாட்டு ஏன் பாடணும், அதுக்கு ஏன் ஒரு ஜெபம் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாமே பைபிளில் இருக்குது. அதை அவங்க செய்தாங்க, இப்போ நாம் செய்துக்கிட்டு இருக்கிறோம், அவ்வளோதான். நம்ம போகிற வேலை நம்ம வேலையை அவர் சொன்னதை செய்துட்டு போனோம். அது வியாக்கியானம் கண்டுபிடிக்கிற வேலை நம்ம வேலை கிடையாது. அவர் சொன்னதை செய்கிறது தான் நம்ம வேலை. அப்போ அவர் சொன்னார், போய் காணிக்கை பெட்டிக்கிட்ட நின்றுட்டுருக்காரு. எல்லாரும் கையிலேருந்து தங்கத்தையும் வெள்ளியும் வைடூரியத்தையும் பொண்ணையும் வாரியத்தையும் போய் கை நிறைய போடுறாங்க. அதில் இந்த ஏழை விதவை மட்டும் 2 காசு, அதை எடுத்து போய் 2 காசு போட்டுச்சு. எல்லாரும் அது வசத்தை பாருங்களேன். ஏழை விதவை 2 காசை போடுகிறதை கண்டு ஏழை விதவை மற்ற எல்லாரை பார்க்கிலும் அதிகமாய் போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அதாவது எல்லாரும் கை நிறைய வெள்ளியும் பொண்ணையும் கை நிறைய முத்துக்களையும் வாரி கொட்டுறாங்க. இந்த அம்மா 2 காசு ஏற்ற மாதிரி போடுச்சு. என்ன அதுக்கு வித்தியாசம் சொன்னா, அதுக்கு கீழே சொல்றாரு பாருங்க, அவர்கள் எல்லோரும் தங்கள் பரிபூரணத்தில் இருந்து தேவனுக்கு என்று காணிக்கை போட்டார்கள். அல்லேலூயா. நிறைய இருக்குது, அதில் கொஞ்சம் அள்ளி போட்டங்க அப்படிங்கிறதுக்கும், உள்ளதே உயிருக்கும் உடலுக்கும் இருக்கிறதே இவ்வளோதான், இதை போட்டது அதுதாங்க பெருசு. அல்லேலூயா. நான் இருக்கிறதுல கொஞ்சம் அள்ளி போட்டேங்க, அது பெருசு இல்லை, எனக்கு இருக்கிறதே இவ்வளோதாங்க, அதையே போட்டுட்டேன்னு சொல்றாங்க பாருங்க, அதுதான் பெருசுன்னு ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. அவர்கள் எல்லோரும் தங்கள் பரிபூரணத்திலிருந்து எடுத்து தேவனுக்கென்று காணிக்கை போட்டார்கள். இவளோ தன் வறுமையில் இருந்து தன் ஜீவனுக்கு உண்டார்ந்தவெல்லாம் போட்டுவிட்டாள் என்றார். அல்லேலூயா. இப்போ காணிக்கை போட்ட ஏழை விதவை. இவங்க 7 பேரும் தெரியாது, ஆனால் இவங்க சாதனை இன்னைக்கு நம்ம படிச்சிருக்கிறோம். அல்லேலூயா. நாளைக்கு உங்கள் சாதனையும் ஒரு நாள் நமக்கு பின்னால் வர சந்ததி படிக்கணும். அல்லேலூயா. நாம் வாழ்ந்து போயிடுவோம். இப்போ அவங்க வாழ்ந்து போயிட்டாங்க, அவங்க சாதனை நம்ம இன்னைக்கு படிக்கிறோம். நாம் வாழ்ந்து கடந்து போவோம், நம்ம சாதனையை நமக்கு பின்வர சந்ததி படிக்கணும். அதுக்காக இந்த 6-7 பேரை போல நீங்கள் எதையாகிலும் ஒன்றை ஆண்டவருக்காக செய்து நல்ல தேவனோடு நல்ல ஐக்கியம் உள்ளவர்களாக பேர் பெற்றவர்களாக விளங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தரை பற்றி யாராவது ஒருவர் சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்கலாமா?